Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம வந்து என்ன ஸ்டோரி பார்க்கலாம் அப்படின்னா the Gurkha's Daughters அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸில் அதில் வந்து ஆக்சுவலி 8 ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. அதில் வந்து ஒன்று தான் வந்து டேக் லெஃப்ட். அதை வந்து பிரஜ்வால் பரஜுலி அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க. இதில் வந்து இந்த பரஜுலி வந்து அந்த நேபாளிஸ் பீப்புளோட டைஸ்பரா, அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்களோட எத்னிசிட்டி, இந்த மாதிரி டெஸ்பேர், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டோரியில் வந்து 2 தீம்ஸும் இருக்குது. ஒன்று வந்து அப்ஜெக்டிஃபிகேஷன், இன்னொன்று வந்து டீஹியூமனைசேஷன். ஸ்டோரியில் வந்து காளி அண்ட் பார்வதி இவங்க 2 பேரும் வந்து மேஜர் கேரக்டராக இருக்காங்க. ஃபஸ்ட்டு காளி யாருன்னு பார்த்தரலாம். காளி வந்து 13 year old கேர்ள். அவங்களுக்கு வந்து கிளெஃப்ட் லிப் இருக்கும் அண்ட் ஆல்சோ அவங்க வந்து ரொம்ப டார்க்காக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி இவங்க ரொம்ப புவர் ஃபேமிலினால இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கனால இவங்களுக்கு நிறைய ஃபீட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு வந்து ரொம்ப டார்க்காக இருக்கனால இவங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லி இவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விடோ பார்வதி அப்படிங்கிற விடோ கிட்ட வந்து ஃப்ரீயாகவே இவங்களை கொடுத்துருவாங்க சர்வெண்ட்டாக. ஸோ இப்போ இந்த காளி வந்து இந்த பார்வதி வீட்டில் தான் வந்து சர்வெண்ட்டாக இருக்காங்க. இந்த பார்வதி யாருன்னா, அவங்க வந்து ஒரு விடோ. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துருப்பாங்க. அண்ட் வந்து இவங்க வந்து நேபாளி. இந்த ஸ்டோரி வந்து ஓப்பன் ஆகும்போதே வந்து அந்த காளியை வந்து அவங்க வந்து ஒரு எதுக்கு எடுத்தாலும் திட்டிகிட்டே இருக்கிற மாதிரி தான் வந்து வரும். அவங்க வந்து எப்படி திட்டுவாங்க அப்படின்னா, அவங்கள வந்து அவங்க ரொம்ப டார்க்காக இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து சொல்லி காமிச்சிருப்பாங்க. நீ எவ்வளோ டார்க்காக இருக்கியோ அதே மாதிரி தான் அவனோட ஒர்க்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட அப்பியரன்ஸை பற்றி ரொம்ப நிறைய வந்து அவங்க வந்து டிகிரேட் பண்ணி பேசிகிட்டே இருப்பாங்க இந்த பார்வதி. ஆக்சுவலி பார்வதி ஏன் இந்த மாதிரி ஆங்கர்லாம் காமிச்சிட்ருக்காங்க அப்படின்னா, அவங்க பேசிக்லி வந்து அவங்க மதர்ன்லா வந்து இவங்களை ரொம்ப இந்த மாதிரி குறை சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரீட் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஆங்கர் எல்லாத்தையும் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காளி கிட்ட காமிப்பாங்க. ஸ்டோரி எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா, இந்த பார்வதி வீட்டுக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த கால் என்ன அப்படின்னா, அவங்க மதர்ன்லா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட சிஸ்டர்ன்லா வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி பயங்கர ஹாப்பியாக இருக்கும் பார்வதிக்கு. பட் பார்வதி அதை காமிச்சிக்காம ரொம்ப ஆள்ற மாதிரி ரொம்ப எல்லாம் நடிப்பாங்க. ஐயோ மாமியார் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நடிப்பாங்க. ஸோ அப்படி நடிக்கும்போது வந்து அந்த சிஸ்டர்ன்லாம் இருப்பாங்களா, அதாவது அவங்க மாமியார் இருந்த பொண்ணு, அவங்களும் வந்து நம்ம தான் பொண்ணு, நம்மளே அழலை, பட் இவங்க மாமியாருக்காக இப்படி அழுறாங்களேன்னு சொல்லி இதை பார்த்து அவங்களும் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு வேளை இவங்க உண்மையாகவே இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த கால் வந்த பிளேஸ் வந்து என்னென்னா பிட்டாமூர்லேருந்து வந்திருக்கும். ஸோ இப்போ அந்த சிஸ்டர்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் ஒரு வேன் வந்து உனக்கு அனுப்புகிறேன், ஸோ அந்த வேனில் நீ வந்து அந்த ஃபியூனரலுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து வேனும் வந்து அனுப்பிச்சி விட்டுருப்பாங்க. இப்போ இந்த வேனில் தான் வந்து இவங்க எல்லாருமே வந்து கிளம்பி ஃபியூனரல் போகிறதா பிளான் இருக்குது. வேனில் போகிறாங்க. இவங்க கூட வந்து எரின் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க, அதாவது இவங்களோட சிஸ்டர்ங்களா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு பேயிங் கெஸ்ட், ஒரு ஆஸ்திரேலியன் பேயிங் கெஸ்ட் எரின்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்து இந்த நேபாளி பீப்புளோட மற்ற ஃபியூனரல் இதெல்லாம் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து இந்த எரின்கிறவங்க வந்து இவங்களோட வந்து வருவாங்க, ஜாயின் பண்ணிப்பாங்க. பார்வதியோட சிஸ்டர்-இன்-லாவோட நேம் வந்து சரிதா, எரின், காளி, பார்வதி இவங்க எல்லாருமே போகிறாங்க. அண்ட் ஆல்சோ சரிதாவோட சன் வந்து அவனோட நேம் சன்னி. ஸோ இவங்களும் சேர்ந்து வந்து போயிட்டுருக்காங்க இப்போ ஃபியூனரலுக்கு. இந்த சரிதாக்கு வந்து எரினோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு வந்து எப்படியாச்சும் வந்து இங்கேருந்து தப்பிச்சு ஆஸ்திரேலியா போயிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலேயே வந்து இந்த எரின் கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி ரொம்ப நடிச்சுப்பாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு பிடிக்காது, பட் ஸ்டில் வந்து எரின் கிட்ட ரொம்ப வந்து கேரிங்காக இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப நல்ல டீப்பாக பழகிட்டு இருப்பாங்க எரின் கிட்ட. அண்டு எரினுமே வந்து இவங்களுக்கு நிறைய விஷயம் வந்து இவங்களோட லைஃப் ஸ்டைல், ஆக்சுவலி இந்தியன் லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆஸ்திரேலியன் லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ இவங்க வந்து இவங்களோட லைஃப் ஸ்டைலை அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்ன அப்படின்னா, நீ ஆக்சுவலி ரொம்ப கஷ்டப்படுற, உன் ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ ஃபைட் பண்ணுறாங்க, இந்த ஃபேமிலின்னு சொல்லி நீ உன்னோட லைஃபை வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணுற அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அண்ட் நீ வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ ஆஸ்திரேலியா வந்துரு அப்படிங்கிற மாதிரி எரின் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே வந்து இவங்களோட டைவர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரிதாக்கு. இதுக்கடையில் இங்கே காளியோட லைஃப்பில் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு அன்னோன் பர்சன் கிட்டேருந்து ஒரு லெட்டர் வரும். ஆக்சுவலி அது யாருன்னே அவங்களுக்கு தெரியலனா கூட இவங்க வந்து ரொம்ப அதை வந்து பிலீவ் பண்ணுவாங்க அந்த லெட்டரில் வர எல்லாத்தையுமே. அந்த லெட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப டார்க்காக இருந்தாலும் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு நீங்கள் பாம்பே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து ஆக்டிங் கரியர் வந்து கிடைக்கும், ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லி அடிக்கடி பணம் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த லெட்டரில் வந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு பணமும் நிறைய கொஞ்சம் அனுப்பிட்டு இருப்பாங்க அப்பப்போ. வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு நம்ம பாம்பே போயிடணும், பாம்பே போய் பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆசையே இருக்கும். ஒரு சைட் வந்து காளியோட லைஃப் இந்த மாதிரி இருக்கும், அண்ட் அந்த சைட் வந்து சரிதாவோட லைஃப் இப்படி இருக்கும். அண்ட் பார்வதி ஆல்சோ விடோ.
சரிதா வந்து பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, பார்வதி நீங்கள் ரொம்ப வந்து லக்கி, உங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் கூட இல்லை, உங்களுக்கு வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, இதை பண்ணு இதை பண்ணாத, இது தப்பு இது சரின்னு சொல்லி உங்களை யாருமே கண்ட்ரோல் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கீங்க. பட் என்ன பாருங்கள், எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து சரியில்லை, ஸோ என்னோட லைஃப் வந்து ரொம்ப இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எரினோட இப்படி போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட லைஃப் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பார்வதி சொல்லுவாங்க, இல்லை ஆக்சுவலி நான் வந்து ஹாப்பியாக இல்லை, உனக்கு நல்ல லைஃப், நீ இதை மிஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து இது செட் ஆகாது. அண்ட் ஆல்சோ ஒரு ஹஸ்பண்ட் இல்லாத இது என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட பெயின்ஃபுல் அந்த இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரிதாக்கு வந்து பார்வதி பார்க்க லக்கியாக தோணும், பார்வதிக்கு வந்து சரிதாவை பார்க்க லக்கியாக தோணும். எரின் வந்து எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ட், உங்களோட பர்சனல் லைஃப் தான் இம்பார்ட்டன்ட், ஸோ இந்த மேரிட் லைஃப் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி எரின் வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டோரி மூவ் ஆகுது. ஆண்டி வேலே வந்து இவங்களோட வேன் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, பட் இவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ எல்லா சைட்லேயுமே இருந்து பார்க்குறது வந்து அவங்க பர்சனலி பார்க்கும்போது ஒரு அன்ஹாப்பி லைஃபாக இருக்கும். பட் ஆப்போசிட்டில் இருக்கவங்கள பார்க்க அவங்களோட ஹாப்பி லைஃப் லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் வந்து எங்கிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் பசிக்குது, எல்லாரும் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. பட் இங்கே என்ன அப்படின்னா ஒரு லாங் டைமாக ஒரு இது ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா மாமியார் இருந்தாங்க அப்படின்னா 13 டேஸ்க்கு வந்து அந்த மருமக வந்து சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்வதி வந்து இல்லை எனக்கு ஃபுட்டு வேணாம், நான் சாப்பிடாம இருக்கேன்னு சொல்லுவாங்க. சரிதா சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் இன்னும் அதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்களா, நான் அவங்களோட பொண்ணு தானே, நானே சொல்கிறேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சரி ஓகே அப்படின்னு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்காங்க. அதுக்கப்புறம் அண்ட் காலி ஆல்சோ வந்து அந்த ஆல்ரெடி இவங்களுக்கு அந்த லெட்டர் கொடுத்தவங்க காசு கொடுத்துருப்பாங்களே, ஸோ எங்ககிட்ட காசு இருக்கும், அந்த காசை பார்வதி கிட்ட கொடுத்து எஸ்கேப் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களால எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ எங்ககிட்ட மணி இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து பார்வதிக்கு வந்து இந்த விஷயம் லைட்டாக தெரிஞ்சிடும், அந்த மணி விஷயம். ஸோ அதை வந்து கொடுப்பாங்க, கொடுத்து நீங்கள் பத்திரமா வைங்க, நான் கேட்கும்போது கொடுங்கன்னு சொல்லி வந்து காலி சொல்லுவாங்க. பார்வதி சொல்லுவாங்க, நான் உனக்கு வந்து சேலரி வந்து கொடுக்கலையே, நான் உனக்கு ஃபுட் மட்டும் தானே கொடுக்குறேன், நீ உன் கையில் எப்படி காசு வந்தது அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து இவங்க கேட்பாங்க, டவுட்டாக கேட்பாங்க. பட் என்னதான் இவங்களை வந்து காளியை வந்து இந்த மாதிரி பேடாக பேசினாலும் பேடாக ட்ரீட் பண்ணாலும் பட் இவங்க நல்லது மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க என்ன திங்க் பண்ணியிருப்பாங்கன்னா இவங்களுக்கு லிப் சர்ஜரி எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பார்வதி நினச்சிருப்பாங்க. ஒரு 4 இயர்ஸில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் அவங்களை இது பண்ணணும், அவங்க லிப் சர்ஜரி பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. பட் காளி என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இல்லை அந்த லெட்டர் போட்டவங்க தான் வந்து நம்மளை ஸ்கூலுக்கு சென்ட் பண்ணி நம்மளை ஆக்ட்ரஸ் ஆக்குவாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம லிப் சர்ஜரி எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஏன்னா அந்த லெட்டரில் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி வந்து பிலீவ் பண்ணுவாங்க. பார்வதியை வந்து என்றைக்குமே இவங்க பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் அந்த பிளான்ஸ் எல்லாமே ட்ராப் ஆகிடும். பார்வதி வந்து சரிதா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத காளி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இவளுக்கு வந்து லிப் சர்ஜரி பண்ண போகிறேன், ஸோ இங்கே வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் ஆகும், ஸோ அவளுக்கு பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இவங்க ஒருத்தர் பேசுகிறதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் வந்து காளிக்கு வந்து ஹோப் வரும். அண்ட் ஆல்சோ அவளுக்கு அப்போ தான் புரிய வரும். ஸோ அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து இவங்களை வந்து பெரிய ஆக்ட்ரஸ் ஆக்குறதுக்காகலாம் வந்து கூப்பிடல. இன்கேஸ் இவங்க வந்து போயிருந்தாங்க அப்படின்னா, அவங்களை பிலீவ் பண்ணி போயிருந்தாங்கன்னா அவங்கள வந்து ப்ராஸ்டிடியூட் ஆக்கியிருப்பாங்க. ஸோ அவங்க லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகிருக்கும். அந்த விஷயம்லாம் வந்து இந்த எண்டில் தான் வந்து தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்டோரி வந்து அப்படியே எண்ட் ஆகுது. ஸோ இதில் நிறைய மெயினாக என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க ஃபேஸ் வந்து டிஃபார்ம்டாக இருக்கனால அதை வச்சு அவங்கள வந்து ரொம்ப அக்லின்னு சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க. டீஹியூமனைசேஷனும் அப்ஜெக்டிஃபிகேஷன் தான் வந்து இதில் மெயின் தீமாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டில் வந்து இந்த அப்பியரன்ஸ் வச்சு நம்ம இது பண்ணுறது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ரைட்டர் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து இந்தியன் ரைட்டிங்கில் உள்ள ஷார்ட் ஸ்டோரி தான். இதே மாதிரி இன்னும் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸாக பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.